எல்லோருக்கும் வணக்கம். ஏமாந்த கோழின்னு எங்கள் ஊர் பக்கம் பேசுவதுண்டு. இந்த விப்ரோ ஷேர் இன்னைக்கு 6% ஏறி இருக்கான். ஆனால் சமீபத்தில் நம்மளை எல்லாத்தையும் ஏமாந்த கோழி பண்ணி விட்டாங்க. விப்ரோவில் செயல்பாடு சரியில்லை, அதனால் ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு ப்ரொமோட்டர் விசாரிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நியூஸ்கள் வந்தது. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு 7% ஏறி தான் இருக்குது விப்ரோ. இதனால தாங்க நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நியூஸுகளை கரெக்டாக லாங் டேர்ம் நியூஸா ஷார்ட் டேர்ம் நியூஸா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அந்த யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண போகிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அடுத்த வருஷத்தில் கணக்கில் அடங்காத சுனாமி மாதிரி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள பணம் உள்ளே உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எது அடிபட்டு கிடக்கிறான்? ஐடி ஸ்டாக்ஸ் மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் யோசிச்சு யாராவது எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேபி ஐடி ஸ்டாக்குகள் கடந்த ஒரு வாரத்தில் 10% லாபம் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க எச்சரிக்கையாக அவங்களுக்கு எல்லா வித்தையும் தெரியலனா ஷேர் மார்க்கெட்டினுடைய திடீர் இறக்கத்துலையும் திடீர் ஏற்றத்துலையும் காணாமல் போயிடுவாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் கடைசியில் என்ன இருக்குன்னு திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறது 0. அதுலேயும் சில அக்கௌண்ட்லாம் மைனஸில் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நண்பர்களே, நம்ம ஒரு நண்பர்கிட்ட கடன் கேட்கலான்ட்டு போனோம்னா அவருக்கு 7.5 சனி பிடிச்சிரும், காசு இல்லை அப்படின்றவார். அதே மாதிரி தான் இந்த கேஸ்ட்ரால் இந்தியா நல்ல அருமையான காசு தர வேண்டிய இடம். இவனையெல்லாம் கோடு போட்டு வச்சு கண்டிப்பாக 120 ரூபா வருவான், நல்ல ஒரு அருமையான லாபம் கொடுப்பான்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அப்படியே ஒரு மிகப்பெரிய யூட்டன். நம்ம இங்கே இவனை 140 ரூபா ரேஞ்சில் பார்த்தோம், இப்போ 162 ரூபா வந்திருக்கான். எனக்கு என்னமோ இவனுக்கு நம்ம இந்த ரேஞ்ச் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தொட்ட மாதிரி தான் தெரியுறா. இதுக்கு மேலேயும் போய் 200 ரூபா போனால் சந்தோஷம் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவனுடைய பேட்டர்னில் கீழே வராமல் ஏமாற்றி மேலே வந்துட்டான். பட் மேலே வந்தாலும் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் பார்க்குறேன். நண்பர்களே, ஒரு வருஷம் கூட தவறாமல் ஏறிக்கிட்டே இருந்த ஷேர் தான் இந்த பாலிகேப். ஆனால் இன்னைக்கு பிரச்சனை அப்படின்றது வரும். உங்களுக்கு தெரியாதுல்ல, எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை ஒரு யூட்டர்ன் போட வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் இந்த நல்லா போயிட்டு இருந்த பாலிகேப் இப்போ இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக மாறிட்டான். நல்ல ஒரு அருமையான பிரேக் அவுட் தான். பட் இந்த பிரேக் அவுட்டுக்கு மேலே இவன் நல்லா போய்கிட்டே இருந்திருக்கணும். ஆனால் கடைசியில் அந்த பிரேக் அவுட்டையே ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக மாற்றிட்டாங்க. என்ன காரணம்? ஐடி டிபார்ட்மெண்ட் அந்த கம்பெனியில் சில லொகேஷன்ஸில் ரெய்டு போனாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. பெரும்பாலும் இந்த மாதிரி நியூஸ் வரும்போது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பெரிய லாபத்தில் இருக்கும் பொழுது வாங்கினதே இப்போ தான் அப்படின்னா அதுக்கு நீ நம்ம என்ன பண்ணுறது? நம்ம ராசி அப்படின்ட்டு போக வேண்டியதான். நம்ம போய் ஒரு இடத்துல கால் வைக்கும் போது தான் அது வேஸ்ட்டாக போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போக வேண்டியதான். நண்பர்களே, இந்த விபிஎல் ஷேர் தொடர்ந்து மேலே ஏறிட்டே இருந்தது. நம்ம எல்லாரும் கூட நிறைய பேர் அது எப்படி மேலே போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அதனுடைய திருஷ்டியை கழிச்சு விட்டாங்க. ஆல்மோஸ்ட் 4% இன்னைக்கு விபிஎல் இறங்கிடுச்சு. நண்பர்களே, இன்னைக்கு பேங்க் நிஃப்டி சுத்தமாக சப்போர்ட் தரவே இல்லை நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு. இருந்தாலும் இந்த பேங்க் நிஃப்டி இறங்கியுமே நம்மளுடைய நிஃப்டி பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகுதுன்னா சாதாரண விஷயமே இல்லை. எஃப்ஐஸ்னுடைய டேட்டா பார்த்தாலும் சும்மா இல்லை, அவங்களும் 2828 கோடிக்கு வித்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா சமீபத்தில் அவங்க 20,000 கோடிக்கு மேலே பணத்தை போட்டிருந்தாங்க. இனி அந்த பணத்தை வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க போல. இனி அந்த 20,000 கோடி விற்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மேபி விற்கிற மாதிரி வரலாம். எது எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தில் 8 நாள் தான் இருக்குது. இந்த 8 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பிறக்கும்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ இவங்க செல்லிங்னால இறங்கினாலும் மார்க்கெட் என்ன ஆயிரப்போகுது? மீறி போனால் ஒரு 500 பாயிண்ட் இறங்குமா, 1000 பாயிண்ட் இறங்குமா? அதுக்கப்புறம் இந்த 8 நாள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிறக்க போகுது ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக தான் நான் பார்க்குறேன். நம்மளை இன்னொரு தடவை யாரும் ஏமாந்த கோழி பண்ணக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருங்க நண்பர்களே. 1000 பாயிண்ட் 5000 பாயிண்ட் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனால இறங்குதுன்னா அது மறுபடியும் இந்திய மார்க்கெட் திரும்பி ஏறத்தான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஸோ ஏமாந்த கோழி நம்மளை ஏமாத்த பார்க்குறாங்க நிறைய பேர். பட் நம்ம ஏமாந்த கோழி ஆகவே கூடாது. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, ஷேர் மார்க்கெட்டில் பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த இடம்னா டாடா குரூப் தான் மோஸ்ட்லி. ஸோ டாடா மோட்டரில் ஒரு ஷேர் இருக்குது, வோல்டாஸ் ஒரு ஷேர் இருக்குது, கோஸ்கார்ப் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்கு. இந்த 3 பேர்த்துல அடுத்தது யார் ஃபர்ஸ்ட் போய் 1000 ரூபாய் தொடுவாங்க அப்படின்றத இப்ப என்னோட கேள்வியா இருக்கு. இந்த கோஸ்கார்ப் இவன் மேல என்னங்க பிரச்சனை? ஏன் மார்க்கெட் இவனை பனிஷ்மெண்ட் கொடுக்குதுன்னு தெரியல. இவர்கிட்ட என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல சொத்து பத்து தான் இல்லையா? இவர் ஏன் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேது அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த கோஸ்கார்பினுடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தாலும் கொஞ்சம் பெரிய கம்பெனி. இவனுடைய P&L பார்த்தாலும் சமீபத்தில் அவன் ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இயங்கி கொண்டிருக்கான். சரி, ஏதாவது பெரிய இன்வெஸ்டர்ஸ் நம்பி இதில் பணம் போட்டு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா? ஃபாரினர்ஸ் 15% மேலே போட்டிருக்காங்க, டிஐஸ் 10% மேலே போட்டிருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷேர் மேலே ஏறி வருமானு உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஷேரில் என்ன குறை? ஸோ இவன் மேலே ஏறி வந்தானா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 ரூபா வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அடுத்து பார்க்கக்கூடிய இந்த டாடா மோட்டார்ஸ், வோல்டாஸ் அப்படின்ற ஷேர்கள்லையும்
டாடா அப்படின்ற நேமுக்காகவே ஒருவேளை ஏறி வந்தால், இன்னொரு 50 ரூபாய் ஏறி வந்தால் இவன் ஒரு 1000 ரூபாய் தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நம்ம இந்த வோல்டாஸை பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற ஷேர் இப்போ 725 ரூபா இருக்கான். இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 346 ரூபாய் ஏறி வந்திருக்கான். அடுத்த வருஷத்துல இன்னொரு 340,000 ரூபாய் ஏறது ஜுஜிபி மேட்டராக இருக்கும் பட்சத்தில் இவனு 1000 ரூபாய் வந்து தொடக்கூடிய பங்கா இன்னைக்கு இந்த 3 பங்குகளை நான் பார்க்குறேன். நண்பர்களே, யாராவது இந்த பிஎல் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கீங்களா? இவனுடைய பிரமல் ஃபார்மா அப்படின்றது கீழே இருந்து நல்ல ரெக்கவரி ஆயிட்டான். அதே மாதிரி ஒருவேளை இந்த பிரமல் என்டர்பிரைஸ்ல இருந்து பிரிஞ்சு போனவன் தான் பிரமல் ஃபார்மா, அவன்லாம் கீழே இருந்து நல்லா மேலே ஏறி வந்துட்டான். ஒருவேளை இந்த பிரமல் என்டர்பிரைசஸ் அதே மாதிரி கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வர மாதிரி இருந்தா இவனு ஒரு 1600 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ 2024 எந்தெந்த பங்குகள்லாம் மிச்சமாக கிடக்கோ அதை தான் ஏற்றியோட பார்ப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தது கொஞ்சம் மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்புள்ள ஷேரை இந்த பிரமல் என்டர்பிரைஸையும் நான் பார்க்குறேன். எதுவுமே சும்மா வராதுங்க நண்பர்களே, இதெல்லாம் பழியா படுத்து கிடக்கணும். 2 வருஷம் 1 வருஷம் படுத்து கிடந்தா தான் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேர், இந்த கொஸ்கார்ப்லாம் 500 ரூபாயில பார்க்குறோம், 1000 ரூபா சும்மா வந்துருமா? அது 1 வருஷமோ 2 வருஷமோ 4 வருஷமோ லாங் டேர்ம்ல படுத்து கிடக்கணும். என்னைக்கு வருவான்னு தான் தெரியாது. இப்போ உங்களால் நம்ப முடிஞ்சுதா? விப்ரம் 360 ரூபா இருந்தான், அவன் போற பார்த்தா 300 ரூபாய் 150 ரூபா போற மாதிரி இருந்தது. இன்னைக்கு பார்த்தா திடீர்னு 460 ரூபா. இது சும்மா ஒரு நாள்ல நடந்ததா? 1.5 வருஷம் கூடி நடந்தது. அது மாதிரி தான் எல்லா ஷேரும். இந்த பிஎல்லும் மேலே வரணும்னா 2-3 வருஷம் ஆகதான் செய்யும். ஷபாஸ், ஒரு ஐபிஓன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆசாத் ஐபிஓ அப்படின்ற நம்ம எடுத்து பார்க்குறோம். அவனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கட்டுக்கிடங்காத குதிரையா 80 ஒரே ஒரு ஷேர் தான் விற்கிறதுக்கு நான் ரெடின்றான். 83 பேர் போட்டி போடுறாங்க. குலுக்கல் முறையில் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த குழுக்களுக்கும் லாட்ரி டிக்கெட் குழுக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. லாட்ரி டிக்கெட்ல வந்து நம்ம போட்ட பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. குழுக்கள் போச்சுன்னா பணம் போச்சு. ஆனால் இந்த ஐபிஓனுடைய குழுக்கள்ல கிடைச்சதுன்னா பணம், பெரிய பணம், கிடைக்கலினாலும் நம்ம பணம் திரும்ப வந்துடும். இந்த விளையாட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நண்பர்களே, ஒவ்வொரு விசேஷ நாள்லையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு சொத்து சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா அது மேபி எதிர்காலத்துக்கு நம்மளுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நான் இப்போ தான் தீபாவளிக்கு ஒரு சில ஷேர்ஸ் எடுக்கலாமா, மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு கடைசியில் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தேன். அது முந்தா நேற்று வரைக்கும் ஒரு 6.5% லாபத்தில் இருந்தா, இன்னைக்கு எடுத்து பார்த்தா 3% தான் லாபத்தில் இருக்கா. சரி பரவாயில்ல, அது ஒரு நாள் கூத்துல விளையாண்டதுனால என்னுடைய லாஸ் ஆகி போச்சு. நான் இந்த தடையும் எந்த ஸ்டாக்கையும் சேர்த்தாம இந்த கிறிஸ்துமஸ் டைமில் நான் அந்த HDFC மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட், மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டையே நான் சூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். நீங்க யாராவது உங்களுடைய ஷேர்ஸையோ அல்லது உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஏதாவது ஒரு நல்ல நாளில் ஆட் பண்றீங்க அப்படின்னா தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நல்ல நாட்களில் வாங்குற ஷேரை நானும் போய் வாங்கி கும்பா பாடி விட மாட்டேன். நீங்க என்ன ஷேர் வாங்குறீங்கன்னு நான் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 28 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இருக்கு ஒரு கம்பெனி, மிட்சி அப்படின்ற ஒரு கம்பெனி. இந்த மிட்சி அப்படின்ற கம்பெனி வந்து ஒரு சிஎஃப்ஓ இருக்காரு. அந்த சிஎஃப்ஓ என்ன பண்ணிருக்காருன்னா, அவனுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. எப்படின்னு பாருங்க, அவங்க குழந்தைகிட்ட இருந்த 1 ரூல்டு நோட்டு வாங்கி சிஎஃப்ஓ இருந்திருக்காரு. மேபி பணம் மிச்சம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அது பார்க்கறதுக்கு தக் லைஃபா இருக்கு. நீங்க யாராவது இந்த மாதிரி ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிருக்கீங்களா? நான்லாம் இமெயில் போட்டதோட சரி, என் வேலையை விட்டு வரும்பொழுது. நண்பர்களே, இந்த ஷேர் மார்க்கெட் 2023 சில பென்னி ஸ்டாக்ஸ், மார்க்கெட் கேபிட்டல் அதிகமாக இருக்கலாம், பட் இருந்தாலும் 10 ரூபாய்க்கு கம்மியாக இருந்த சுஸ்லான் போன்ற கம்பெனிகள், ஐடியா போன்ற கம்பெனிகள், எஸ் பேங்க் போன்ற கம்பெனிகளும் 50% 5 மடங்கு 10 மடங்கு பணம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். நம்ம இல்லைன்னு மறுத்து பேச முடியாது. அதனால நீங்க ஏதாவது ஒரு நல்ல பென்னி ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பென்னி ஷேர்ஸ் பத்தின கமெண்ட்டுகளை நீங்க பேயர்களை பதிவிடுங்க. அதுல எவனாவது ஒரு டைமண்ட் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். நண்பர்களே, 2024 டாப் 10 ஷேர்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு மோத்திலால் ஓஸ்வால் புரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மோத்திலால் ஓஸ்வால் வந்து நிறைய ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது போக வந்து நம்ம மார்க்கெட் டுடேல நான் என்ன பார்க்குறேன், பிஸ்னஸ் டைமில் அவங்க வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மோத்திலால் ஓஸ்வாலினுடைய டாப் 10 பிக்ஸ் அப்படின்ட்டு. இந்த ஸ்டாக்கில் பார்க்கும்போது யாராவது ஒரு ஷேராவது கும்பா குட்டியா உங்களுக்கு கண்ணுக்கு படுதா? எப்படி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றாங்க பாருங்க. எஸ்பிஐ ஆகட்டும், ஹீரோ மோட்டா கார்ப் ஆகட்டும், எல்என்டி, இது எங்காவது ஒரு உங்களுக்கு தெரியாது இந்த ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தியா இருக்கலாம், பட் அவனுடைய ஃபண்டமெண்டல் எடுத்து பார்த்தோம்னா பெட்டரா தான் இருக்கும். ஜொமேட்டோ வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் பழங்காலத்தில் நல்லா இல்லாமல் இருக்கலாம், பட் மேபி இப்போ அவங்க எக்ஸ்பென்ஷன்ல போயிட்டு இருக்காங்க, லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இருக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஷேராவது அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல கோக்குமாக்கா இருக்கா? இல்லை, எல்லாமே ரொம்ப பெட்டரான செலெக்ஷனாக பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் நம்மளும் 2024 ஏதாவது ஒரு செலெக்ஷன் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி டாப் ஸ்டாக்ஸாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து.
நண்பர்களே, உண்மையிலேயே இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் மேலே ஏறி வந்தது ஆச்சரியம் தான். ஏன்னா எஃப்ஐஸ் அவ்வளோ பெரிய ஹெவி செல்லிங் பண்ணியும் நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்னைக்கு பாசிட்டிவ் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மிட் கேப் ஆகட்டும் ஸ்மால் கேப் ஆகட்டும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த சமயத்தில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இந்த குட்ஜ் ஆல்கலை அப்படின்ற ஷேர் நம்ம பார்க்கும்பொழுது இவனும் ஒரு 1000 ரூபாய் வந்து டச் பண்ணுவானா. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னாக்கா இவனை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம ஆகஸ்ட் மாதமே பார்த்துருக்கோம். அப்போவே 735 ரூபா இருந்திருக்கான். ஒரு 3 மாசமா ஒரே இடத்துல தான் படுத்து கிடந்திருக்கான். இன்னைக்கு நான் போய் எடுத்து பார்க்குறேன். இன்னைக்கு இங்கிருந்து மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருந்தால் 1000 ரூபா வருவானா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். வர்றக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இவன் மனசு வச்சு வந்தானா சரி. நண்பர்களே, இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு இண்டெக்ஸ்னா எனர்ஜி இண்டெக்ஸ் தான். ஏன் அப்படின்னாக்கா அந்த இண்டெக்ஸ் எல்லாம் முதல்ல சும்மா இதெல்லாம் வந்து பெருசாக ஏற வாய்ப்பு இல்லாத ஷேர்களாக தான் இருந்தது. நீங்கள் ஓஎன்ஜிசி எடுத்து பார்த்தாலும் சரி, கோல் இண்டியா, என்டிபிசி இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பெரிய க்ரோத் ஸ்டாக்ஸ் கிடையாது. இவன்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருப்பான். இன்ஃபேக்ட் இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி கவர்டு கால் ஆப்ஷன் அது போன்ற ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணுற ஆளுக்கு தான் இந்த ஓஎன்ஜிசி, என்டிபிசி, கோல் இண்டியா எல்லாம். இப்போ என்னாச்சுன்னா அவங்கெல்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த சமயத்தில் வந்து அடுத்த வருஷத்தில் இப்போ ஆல்ரெடி ஏகப்பட்ட ஷேர்கள் டபுள் பண்ணி விட்டான். ஸோ அடுத்த வருஷத்தில் ஏதாவது ஒரு ஷேர் மல்டி பேக்கர் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ரிலையன்ஸ் எல்லாம் டபுள் ஆகும்னு நம்ம சொல்கிறது ரொம்ப கஷ்டம். 2500 ரூபா இருக்கிற ஷேர் எப்படி டபுக்குன்னு 5000 ரூபா வருவான் அப்படின்றது ரொம்ப ரேர். வந்தால் நம்ம வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. அப்படி 2500லேருந்து 5000 வந்துன்னா சும்மாவா வருவான்? நிஃப்டி தூக்கி மேலே ஒரு 1000-2000 பாயிண்ட் வச்சுட்டு தான் வருவான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது எந்த ஷேர்ஸ் எல்லாம் எனர்ஜியில் ஓரளவுக்கு மல்டி பேக்கர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐஓசி, ஓஎன்ஜிசி, பவர் கிரிட் மறுபடியும் இது போன்ற ஷேர்கள் தான். இந்த ஐஓசியில் இப்போ கூட 80 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் மேலே ஏறி வந்துட்டான். ஓஎன்ஜிசி அப்படிதான், பவர் கிரிட் அப்படிதான். அப்போ அடுத்த வருஷத்துக்கும் இந்த எனர்ஜி இண்டெக்ஸில் எந்த ஸ்டாக் ஒரு மல்டி பேக்கராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் இவனுங்களே தான் வர்றானுங்க. இந்த அதானி கிரீன், அதானி என்டர்பிரைஸ் சொல்யூஷன்லாம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதானி குரூப்புகளை நம்பலாமா, எலெக்ஷனில் ஏதாவது பிரச்சனை ஆயிருமா அப்படின்ற சில காரணங்களால் அதை தவிர்க்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி எனர்ஜி இண்டெக்ஸில் யார் ஓரளவுக்கு நல்ல அதிகமான லாபம் தர்ற மாதிரி இருந்தால் எவன் நல்லா தருவான்னா மறுபடியும் இந்த 3 ஸ்டாக் தான் என்னுடைய கருத்து. சரி நண்பர்களே, எப்படியோ நம்மளுடைய வீக்கெண்டை வந்து கெடுத்து விடாமல் இன்னைக்கு நல்லா தான் முடிச்சு விட்டுருக்காங்க. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.